லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடலில் இறங்கி புனித நீர் ஆடினார். அதன் பின்னர் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி தற்போது தரிசனம் செய்திருக்கிறார். அமைச்சரியாக பார்க்கிறோம். ராமநாத சுவாமி ஆலயத்திற்குள் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, கோயில் நிர்வாகம் சார்பில் பிரதமர் மோடிக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட விஷயங்கள் என்ன? ராமேஸ்வரம் திருக்கோவிலானது சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஒரு பெரிய கோவிலாகும். கிட்டத்தட்ட 865 அடி நீளம், 657 அடி அகலம் உடைய ராமேஸ்வரம் கோயிலின் கிழக்கு கோபுரமே மிகவும் உயரமானதாக இருக்கின்றன. இதன் உயரம் மட்டும் சுமார் 126 அடி. தற்பொழுது இந்த 15 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கோவிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு உள்ளே சாமி தரிசனம் செய்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். அதற்கு முன்பாக 22 அந்த புனித தீர்த்தங்களில் நீராடி கடலில் குளித்த அந்த கடலில் குளித்த அந்த ஈர உடையுடைய அந்த கோயில் வளாகத்துக்குள்ள உள்ளே சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட உள்ளே சென்று 1 மணி நேரத்துக்கு ஆகிறது. இந்த 15 ஏக்கர் பரப்பக்கூடிய இந்த கோயில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்குமே பிரதமர் மோடி தற்போது சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். இங்கு வழிபடும் தெய்வங்களான விசாலாட்சி, பார்வதி, விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர், உற்சவ சிலை, அதே போல் பெருமாள் ஆகிய சன்னதிகள் அனைத்துக்குமே தற்பொழுது பிரதமர் மோடி ஒவ்வொன்றாக பொறுமையாக சென்று சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கோயிலுக்கு வருவதற்கு முன்பதாக இங்கே இருக்கக்கூடிய மூத்த அர்ச்சகர்களும் சரி, இந்த அறநிலையத்துறை சார்பும் சரி, அவருக்கு ஒரு முதல் மரியாதையானது வழங்கப்பட்டது. தற்சமயம் தற்போது காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது இந்த கோயில் வளாகத்துக்குள் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சன்னதியுமே தற்போது முழுமையாக சென்று அவர் சாமி தரிசனம் மேற்கொண்டு தான் வருகிறார். அது மட்டுமல்லாது சிறிது நேரம் தியானமும் அவர் இந்த கோயில் உள்ளே உட்புறத்தில் தியானமும் இருக்கிறார். அதாவது இங்க இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய அந்த லிங்கமானது முழுவதும் மணலால் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம புராண பிரகாரம் பார்த்தோம்னா சீதை பிராட்டி இந்த சிவலிங்கத்தை செய்ததாக ஒரு கதை உள்ளது. தற்போது அந்த இடத்தில் நீண்ட நேரமாக அமர்ந்து மனு உருகி தற்போது ஒரு பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கிறாரு. நம்ம காட்சியில் பார்க்க முடிகிறது. இங்கே இந்த கோயில் வளாகத்தில் அனைத்து இடங்களுக்குமே அவர் முழுமையாக சென்று பிரார்த்தனை செய்த பிறகு கோயிலை சுத்தம் செய்வதற்கு உண்டான பணியும் அவர் கோயில் உள்ளே மேற்கொண்டிருக்கிறார். அதை நம்ம காட்சியில் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த கோயிலை சுற்றக்கூடிய இந்த 4 ரத வீதிகள் அனைத்துமே போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் யாருமே உள்ளே வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த கோயில் வளாகத்தில் இருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த கோயில் வளாகத்திலிருந்து வெளியே ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்று அங்கேதான் இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கிறார். அந்த வழியில் நீண்ட நேரமாக பல வெளிமாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆண் பக்தர்கள் மோடி அவர்களை பார்ப்பதற்காக வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மோடி வெளியே வரும்பொழுது அவர் பெரிய ஒரு கரகோஷத்தையும் தற்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இங்கிருந்து அந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு சென்ற பிறகு அங்கே அங்க இருக்கக்கூடிய சாதுக்களிடமும் மடாதிபதிகளிடமும் அவர் சிறிது நேரம் உரையாட இருக்கிறார். அது போக அந்த மடாதிபதி சாதுக்களுடனே அமர்ந்து ராமாயணம் அந்த ஒரு சொற்பொழிவு ராமாயணத்துடைய கதையை சொற்பொழிவாக ஆற்றிருக்கிறார்கள். அதை சாதுக்களுடன் அமர்ந்து அதை பார்ப்பதற்கு அவர் ஒரு ஆர்வமாக இருக்கிறார். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் உள்ளே கோயில் வளாகத்துக்குள் சாமி தரிசனத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே ராமகிருஷ்ண மடத்துக்கு நிறைய சென்று ஓய்வெடுக்க இருக்கிறார். தற்பொழுது கோயில் வளாகக்கூடிய அனைத்து சன்னதிக்குமே மோடி அவர்கள் சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.